ஹாய், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு போன வாரம் நான் போயிருந்தேன். ஒரு பொங்கலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என்னென்ன செடி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நிலம், கொஞ்சம் இடம், அந்த வீடு கட்டுனதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது. அதில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோ அழகா செடி வச்சுருக்காங்க. எல்லாம் மிளகா செடி, ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகா இருக்குது ஊசி மிளகா. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மிளகாயும் பெருசு பெருசாக இருந்தது. நான் வந்து அதையும் ஒரு இதில் வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கத்தாழை சின்னதாக கத்தாழை வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க ஊசி மிளகா. அப்படியே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஊசி மிளகா உள்ளே அப்படியே இருக்கும் பாருங்கள். பூ விட்டுருக்கு, நிறைய பூ விட்டுருக்கு. நானும் அதில் வந்து நிறைய பறிச்சுட்டு வந்தேன். ஒரு மிளகா அப்படியே காரம், ஒரு சட்னிக்கு ஒரு மிளகாவே போதும். பயங்கர காரமாக இருந்தது. அதை நான் 2, 3 மிளகாய் எடுத்து சாப்பிட்டாச்சு அங்கேயே. அவ்வளோ ஒரு காரம் அதிகமாக இருந்தது. நிறைய ஒரு சின்ன செடி, நம்மளுக்கு தேவையான செடி நம்ம வீட்டிலே வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. எல்லா செடியும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி 1 மாதம் ஆகுது. நான் இன்னைக்கு போடவே இல்லை. எனக்கு ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் போடவே இல்லை. அந்த மிளகா பாருங்கள், இவ்வளோ பெருசு, சின்னதாக ஒரு விரலுக்குலே பாதி தான் இருக்குது. ஆனால் பயங்கர காரம். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சட்னிக்கு ஒரு மிளகா போடலாம். இது பேர் வந்து ஊசி மிளகா. பழுத்துச்சுன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். எந்த அளவுக்கு வந்து காரம் அதிகமோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்கும். நிறைய அருகம்புல் இருக்குது பாருங்கள். இந்த அருகம்புல் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லதுங்க. இது கீரை நல்லி இருக்குது. நிறையா சின்ன செடி நிறைய இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன தேவையோ எல்லா செடியும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மருந்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா செடியும் வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரன்னா அங்கே தென்னை மரம், 2 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் கிடைக்க வேண்டிய விறவே நம்மளுக்கு போதும் அடுப்புக்கு. அவ்வளோ விறகு வந்து வருது. ரொம்ப ஒரு முருங்கை மரம், தென்னை மரம், நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்கே வச்சுருக்காங்க. முன்ன பப்பாளி மரம் இருந்தது. ஒரே ஒரு முருங்கை மரம் பாருங்கள், பயங்கர பெருசாக இருக்கும். தென்னை மரத்தில் வந்து அந்த தேங்காயோட தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய தடவை குடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு தேவையான இளநீ, தேங்காய், அப்புறம் அந்த மட்டைங்க, இதெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அது அங்கே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தென்னை மரத்தை சுற்றி கூட பாருங்களேன், எங்கள் அம்மா கீரை வச்சுருக்காங்க. பயங்கரமாக நல்லா அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கெல்லாம் நல்லது, வயிறு புண்ணுக்குன்ட்டு. அது ஒரு சில செடியில் பூச்சி வச்சிருச்சு அப்படின்னாங்க. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த பழம் அப்படியே பழுத்து அப்படியே கீழே விழுது. அதை எடுத்து காய வச்சு நம்ம வத்த குழம்பு வச்சுக்கலாம். பச்சையாக இருக்கும்போதும் எடுத்து வத்த குழம்பு வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. எனக்கு அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பழம் அப்படியே நம்ம சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் அப்படியே பிச்சு வாயில் போட்டுக்குவோம். எங்கேனாவது கிடைக்கும். நிறைய இடத்துல அப்போல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கடையில் விற்கிறதுக்கே. நான்லாம் சந்தைக்கு போனேன் அப்படின்னாக்கா, இந்த கீரையை வந்து ஒரு கத்தை ரூ. 20 சொல்கிறாங்க. கேட்டால் இது வந்து மருந்துமா, வயிற்றுக்கு நல்லது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலலாம் சாதாரணமாக கீழே இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் நிலம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விதைய போட்டு வைங்க. நல்ல ஒரு செடி நிறைய வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. தண்ணி, செடி, எல்லாம் பூ, அந்த இடம்லாம் இருக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், நல்லா அந்த தென்னை மரத்துக்கு கீழே அவ்வளோ செடி. அந்த மணத்தக்காளி கீரை அந்த செடி நிறைய இருக்குது. இன்னொரு தென்னை மரம் பாருங்கள். இன்னொரு தென்னை மரத்துலேயும் எங்கள் அம்மா மிளகா போட்டு வச்சுருக்காங்க. மிளகா, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்காங்க. சின்னதாக பாருங்கள், தெரியுதுங்களா? கருவேப்பிலை அப்படியே பாருங்கள். இந்த மிளகா பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல சின்ன கருவேப்பிலை செடி நிறைய இருந்தது. அப்போ முன்ன இருந்தது. இப்போ வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. கேட்டால் முருங்கை மரத்தில் வந்துட்டு புழுவெலாம் வருது அப்படின்ற மாதிரி. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? சுண்டைக்காய் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், சின்னதாக இருக்குது சுண்டைக்காய். நிறைய சுண்டைக்காயெலாம் நான் அப்போ பறிச்சிட்டு வருவேன். இப்போ தான் வந்துட்டு எல்லாம் அந்த பூச்சி வச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ணணுன்ட்டு எங்கள் அம்மா பாருங்கள், இது கூட எருக்கஞ்செடி கூட வச்சுருக்காங்க. எதனாவது முள் குத்துனா நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணுமே அப்படின்ட்டு. ஆனால் நிறைய வந்து அந்த இடத்துல நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளார அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய செடி பாருங்கள், சுண்டைக்காய் செடி. இது வந்து ஒன்றும் இல்லை, இதோட சும்மா அப்பப்போ சிதறி கிடக்கிறதுல நிறைய ஒரு செடி இருக்கும். அவ்வளோ சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ போனாலுமே பறிச்சிட்டு வருவேன். இங்கே பாருங்கள், முருங்கை மரத்தில் வந்துட்டு கம்பளி பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இது வச்சுட்டாங்க. நெருப்பு வச்சதுனால பாருங்கள் இன்னும் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகும்போதெல்லாம் கீரை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வருவேன்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போதும் செஞ்சு கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சின்னோண்டு செடியில் வந்து வேப்பம் கொழுந்து விட்டுருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நெருப்பு வச்ச வாட்டியும் அந்த கொழுந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக பெரிய மரமாக இருந்தது. இது வந்து கருவேப்பிலை மரம். இது கருவேப்பிலை மரம் கிடையாது. இது வந்து என்னதுன்னாக்கா அரச மரமா, இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே போகுது பாருங்கள். இது வந்து கருவேப்பிலை செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. எங்கள் அம்மா இது வரைக்கும் கருவேப்பிலை போய் கடையில் வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. கருவேப்பிலை கொத்தமல்லி வேணால் வாங்குவாங்க, ஆனால் கருவேப்பிலை வாங்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் எங்கே நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் இங்கெல்லாம். ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் அம்மா ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போது, நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சின்னதாக செடி வச்சா கூட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எப்படியாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு தேவையான செடி நீங்களே வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த கருவேப்பிலையை ஒன்று பிச்சு வாசனையை மோந்து பார்த்தேன். அவ்வளோ வாசனமாக இருந்தது. நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கீழே இருக்கிற செடி தான் என்ன செடின்னு தெரியல. ஆனால் கருவேப்பிலை அப்பப்போ காஞ்சி போயிடுது. நல்லா பெருசாக இருந்தது. தென்னை மரம் பாருங்கள், 2, 3 தென்னை மரம் இருக்குது. நல்லா அவ்வளோவும் நமக்கு தேவையான தேங்காய், இளநீ எல்லாம் இங்கேயே எடுத்துப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த இடம் அப்படி தான். எப்போ பாரு ஏதோ ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ வேணும்னா பிடிச்சிடலாம், ஆனால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எதனா ஒன்று யாருனாவது வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, வண்டிங்க போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்காது டைமு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்